ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் காஸ்பல் பிரேயர் மினிஸ்ட்ரேஷன் சார்பாக அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் வார்த்தை இன்று என்ற நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு உலகம் முழுவதும் குட் ஃப்ரைடே, பெரிய வெள்ளி, நல்ல வெள்ளி என்று சொல்லப்படுகிற இயேசு மரித்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கேட்கலாம், என்னது இயேசு மரித்த தினத்தை கொண்டாடுகிறார்களா என்று. ஆம் பிரியமானவர்களே, ஒரு வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான மகனை விசுவசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் யாரும் தன்னுடைய பிள்ளையை பலி கொடுக்க விரும்ப மாட்டார்கள். யாரும் தன்னுடைய மகனை அல்லது தன்னுடைய மகளை இந்த உலகத்துக்காக மற்றவர்களுக்காக பலியாக்க விரும்ப மாட்டார்கள். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான மகனை, பாருங்க, ஒரே பேரான மகனை இந்த உலகத்துக்காக அவர் கொடுத்தார். அதுதான் இன்றைக்கு நாம் குட் ஃப்ரைடே, ஆண்டவர் உயிர் விட்ட தினத்தை, ஆண்டவர் மரித்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எதற்காக அவர் ஜீவனை கொடுத்தார்? மனுக்குலம் மீட்படையும்படியாக. எதற்காக அவர் தன் ஜீவனை கொடுக்க வேண்டும்? பாவ உலகத்தில் இருக்கிறவர்களை, சேற்றில் கிடக்கிறவர்களை, சாக்கடையில் கிடக்கிறவர்களை, சாபத்தில் கிடக்கிறவர்களை, பாவத்தில் இருக்கின்றவர்களை, இருளின் ஆதிக்கத்தில் இருக்கின்றவர்களை, பிசாசின் பிடியில் இருக்கின்றவர்களை தன் பக்கமாக, ஒளியின் பக்கமாக, வெளிச்சத்தின் பக்கமாக, ஆசீர்வாதத்தின் பக்கமாக கொண்டு வருவதற்காக, பாவம் செய்த மனிதனுக்காக, பாவம் செய்த அந்த உலகத்துக்காக, பாவம் செய்யாத கடவுள் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். எவ்வளோ பெரிய அன்பு பார்த்தீர்களா? இதைவிட மேலான அன்பு வேறு எங்கு நாம் பார்க்க முடியும்? இதைவிட மேலான அன்பு வேறு எந்த தெய்வத்திடம் நாம் எதிர்பார்க்க முடியும்? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக கொடுத்தார். அதனால்தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் குட் ஃப்ரைடே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இயேசு தன் ஜீவனை கொடுத்து ஜனங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தார். பாவம் செய்து இந்த உலகம் மிகவும் மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்ட பொழுது பிதா நினைத்தார், அநேகரை அனுப்பினார், இறைவாக்கினர்களை, ராஜாக்களை, இப்படி பலரை அனுப்பினார். யாருக்கும் செவிசாய்த்த பாடில்லை. கடைசியாக தன்னுடைய ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு அனுப்புகிறார். அவர் வந்து பாவம் செய்யாமல் மனிதனைப் போல வாழ்ந்தார். மனிதனைப் போல வாழ்ந்தவர் மனிதனுக்காக தன் ஜீவனையும் கொடுத்தார். எனவே பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த இனத்தை அல்லது எந்த குலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு நிச்சயம், நீங்களும் நானும் பரலோகம் செல்ல வேண்டுமென்றால், மோட்சம் செல்ல வேண்டுமென்றால், வைகுண்டம் செல்ல வேண்டுமென்றால் ஆண்டவர் இயேசுவை பிடித்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அவர்தான் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அவர்தான் சொன்னார், நானே வழி, பரலோகத்திற்கு போகிறதுக்கு ஒரே வழி ஆண்டவர் இயேசு. அந்த நல்ல தினத்தை தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சிலுவையில் அவர் 6 மணி நேரம் தொங்கினார், ஜீவனை கொடுத்தார். அந்த இயேசுவை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிற பொழுது அவரிடமிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அவரிடத்திலிருந்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அவரிடமிருந்து மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இன்றைக்கு உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறுவதற்கு ஏற்ற ஒரு நாள். இன்றைக்கு உங்களுடைய எல்லா குறைகளையும் மாற்றுகிற தேவனுடைய கரத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வெள்ளி தினத்தில் ஆண்டவரே, உலகம் முழுவதும் உங்களுடைய பாடுகளை நினைத்து துக்கப்படுகிற, கஷ்டப்படுகிற, வேதனைப்படுகிற இந்த நேரத்தில் நீ சொன்னீரே, எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னீர். ஆண்டவரே, பாவ உலகில் இருக்கிற
ஒவ்வொருவரும் பாவத்திலிருந்து வெளியே வர உம்முடைய ஜீவனை கொடுத்தீரே, அதை புரிந்து கொள்ள, உம்முடைய அன்பை புரிந்து கொள்ள உதவி செய்வீராக. இதை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் நீர் ஆசீர்வதிப்பீராக, வெளியில் கொண்டு வருவீராக, பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை கொடுப்பீராக, சமாதானத்தை கொடுப்பீராக, சந்தோஷத்தை கொடுப்பீராக. அப்படின்னு செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.